ஹலோ ஆல், நம்மளோட கிறிஸ்மஸ் ஹேம்பர் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஸ்னோமேன் சீஸ் கேக் பண்ணுறோம். ஸோ ஸ்னோமேன் சீஸ் கேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ், அப்புறம் பட்டர் அதெல்லாம் மெல்ட் பண்ணி பவுடர் சுகர், க்ரீம் சீஸ் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஹேம்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேஸ் வந்து ப்ரௌனி பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு டாப் பண்ணிவிட்டு, அந்த ஸ்னோ எஃபெக்ட்டுக்காக வந்து கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட், அதுக்கப்புறம் வந்து 3 காம்பனன்ட்ஸ் மேலே வச்சுருக்கோம். வெனிலா க்ரீம் கேக் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ஜிஞ்சர் பிரெட் ஹவுஸ் வந்து பண்ணியிருக்கோம் வித் ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஃப்ராஸ்டிங்கோட. அப்புறம் வந்து ஸ்னோமேன் சீஸ் கேக் ஃபைனலாக பண்ணியிருக்கோம். அந்த ஸ்னோமேன் சீஸ் கேக் வந்து கோட் பண்ணுறது வந்து ஒயிட் சாக்லேட் வித் கோகோனட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சூப்பர் காம்போவாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த சேம் கிறிஸ்மஸ் வைப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு சீஸ் கேக் தான் மெயினாக தேவைப்படும். அண்ட் அது நான் ரவுண்ட் மாதிரி நல்லா பண்ணி எடுத்துகிட்டு செட் பண்ண வச்சிடலாம். இதை வந்து கோட் பண்ணுறதுக்கு வந்து நான் கனாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் சாக்லேட் கனாஷ். நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரைட் கோகோனட்ஸில் கோட் பண்ணி எடுத்து நம்ம மெயின் லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு ப்ரௌனி ஸ்லாபில் வந்து மேலே நான் வந்து கோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து நமக்கு க்ரீம் கேக்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக நம்மளோட ஹேம்பர் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ஹேம்பர் வந்து நியூ இயர் வரைக்கும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் மட்டும் தான் ஆர்டர் எடுப்போம். தேங்க்யூ ஆல்.